எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் அடுத்த ஒரு +1 எபிசோடு பாட்காஸ்ட்ல வந்திருக்கிறோம். நாங்கள் யங்ஸ்டர்ஸை தான் பார்த்துருக்கிறோம் இந்த பாட்காஸ்ட்ல. பட் இன்றைக்கு புதுசா மொன்ட்ரியல்ல 3 பெரிய பெரிய அப்படி இல்லை ஐத்தமிழ்னு ஒரு பெரிய இதுல 3 பேர் ரெப்ரசென்டா வந்திருக்கிறீங்க. அப்ப நந்தன் அங்கிள், கரிகாலன் அங்கிள், மற்ற ரமேஷ் அங்கிள் எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். நல்லா இருக்கும். பெர்ஃபெக்ட். அப்போ இன்றைக்கு நாங்கள் மெகா பிளாஸ்ட்டை பற்றி கதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் வந்து இப்போ மெகா பிளாஸ்ட்ன்றது வந்து ஐத்தமிழ் வளர்ச்சியில் வந்து கொண்டு கேட்கல ஒரு உச்சக்கட்டத்தில் அது வந்ததுதான். அதுக்கு முதல் எத்தனையோ வருஷ கஷ்ட உழைப்பு இருக்குது. அப்போ அதை பற்றி ஒரு கதைச்சிட்டு கடைசியில் மெகா பிளாஸ்ட்டுக்கு வருவோம். அப்போ முதலாவது கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் 3 பேரும் என்னென்ன செய்து கொண்டு இருந்தீங்க மெகா பிளாஸ்ட்? இப்போ ஐத்தமிழ்ன்ற ஒன்று உருவாகிறதுக்கு முதல் ஒவ்வொருத்தரும் என்ன, இப்போ அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லாட்டி தொழிலோ என்ன உங்களோட சைடில் செய்திருந்தீங்க? எங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் அந்த KVM ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருந்தீங்க. அப்படி க்ரோசரி ஸ்டோர் இருக்குது அதையும் வேகண்டா. அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஃபீல்டில் டொமினேட் பண்ணி கொண்டு இருந்தது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட எதையும் இருக்குதா இல்லை மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தானே இந்த கேள்வி கேட்குறோம். நாங்கள் உண்மையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ கூடுதலாக வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கூட தான் பிஸ்னஸுக்கு போனாங்க. அதே அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இந்த ஜெனசைட் நடந்தப்போ நாங்கள் கூடுதலாக எல்லாரும் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தெருவில் தான் நாங்கள் சந்திச்சினாங்க. திரும்ப எங்களோட எல்லாருக்கும் ஒரு வேவில் ஒத்து போகும்போது நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வேலை செய்யும்போது கம்யூனிட்டியில் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் வேலை செய்து கொண்டு கம்யூனிட்டி வேலை கூடிக்கொண்டு வரும்போது தான் எங்களுக்கு நேரம் தேவைப்பட்டது. அதாவது கம்யூனிட்டிக்கு வேலை செய்கிறதுக்கு நேரம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு காசு வேணும், ரைட்? அப்போ அந்த இதுக்காகவே ஏன் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டு அதில் வர வருமானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏன் சமூக வேலைக்கு உண்டாகக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அதுன்ற ஒரு முதலாவது கட்டமாக தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் பிஸ்னஸுக்கு போனாங்க. நான் நினைக்கிறேன் 2010 சொன்னால் நாங்கள் 7 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கம்யூனிட்டி வேலை சேர்த்து தான் திரும்ப நாங்கள் 2015-16 கால பகுதியில் தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி நீங்கள் ஐத்தமிழில் தொடங்கினீங்க? இல்லை எப்படி அந்த ஐடியா வந்தது? எப்படி இந்த டீம் உருவாக்கினீங்க? உண்மையில் சொல்ல போனால் என்னென்றால் இங்கே மொன்ட்ரியலில் வந்து எங்களுக்கு ரேடியோ முதல் இருந்தது. பட் மொன்ட்ரியலில் ஒரு தரம் செய்யாமல் எல்லாமே டொரண்டோவில் இருந்தால் இயக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் மொன்ட்ரியலில் ஒன்று செய்ய வேணும். மற்றது எங்களோட தேசிய விஷயங்களுக்கு ஒரு ரேடியோ தேவை மொன்ட்ரியலுக்கு என்று சொல்லித்தான் இந்த ரேடியோவை உண்மையிலேயே நாங்கள் எடுத்தது செய்ய வலிக்கிட்டு. நாங்கள் முதல்ல ஆன்லைனில் செய்த நாங்கள் அப்புறம் FM மாறினாங்க. இப்போ அந்த டீம் அசம்பிள் பண்ணிக்கல இப்போ லெட்ஸ் இப்போ நாங்கள் S+ தொடங்கிக்கல எங்களுக்கு வந்து அந்த வீடியோ தெரிஞ்ச ஒரு ஆளுண்டு அப்படி பிடிச்சாங்க. இப்போ நீங்களும் அப்படி இப்போ அங்கிளை வந்து இப்போ அந்த டீம் அசம்பிள் பண்ணிக்கல எப்படி பார்த்து அசம்பிள் பண்ணீங்க? இப்போ ஒவ்வொருத்தராக தேடி போனீங்களா இல்லாட்டி எல்லாருக்கும் அந்த ஒரே இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் அமைஞ்ச கூட்டமா ஐத்தமிழ்? இல்லை, நான் இப்போ முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து ஒன்றை தேடி போவேன். உங்களுக்கு தேவை வரும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக உருவாகின டீம் தான் இது. ஓகே ஓகே. நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பிஸ்னஸுக்கு போனாங்களோ பிஸ்னஸுக்கு போகும்போது வேலை செய்யறதுக்காக பிஸ்னஸுக்கு போனாங்க. ஓகே ஓகே. திருப்பி கம்யூனிட்டி வேலை செய்யும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிற இவெண்ட்டுகளையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஒரு தேசிய நிகழ்வு ஒருங்கிணைக்கிறதுக்கோ எங்களுக்கு ஒரு ஊடகம் தேவைப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்கள்கிட்ட இதில் இன்னொரு ஆள் வர இல்லை, காந்தின்னு சொல்லி எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரும், அவர் வர இல்லை. இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்க ஒவ்வொரு இதில் அனுபவம் இருக்கிறார்கள். அப்போ ரமேஷ் அண்ணா எடுத்திங்கன்னா அவர் வந்து KVM ஒரு வீடியோகிராஃபர் வச்சுருந்தவர் ஏற்கனவே. இப்போ நந்தன் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் சைட்டில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறாரு. இப்போ ஒரு கேமராஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சவுண்ட் எடிட்டிங் எப்படி செய்கிறது, ஒரு நெட்ஒர்க்கிங் எப்படி செய்கிறதுன்ற அதே மாதிரி டெக்னாலஜி சைட்டில் இப்போ காந்தி என்ன எடுத்துக்கொண்டு அவரும் வந்து இந்த நெட்ஒர்க்கிங் இந்த டெக்னாலஜி சைட்டில் ஒரு எக்ஸ்பர்ட். நான் ஆல்ரெடி ஒரு மீடியா பர்சனாக தான் இருந்தேன். நான் ஒரு ஊடகவியலாளர். நான் ஸ்ரீலங்காவில் இருந்த காலத்துலேருந்தே நான் ஒரு ஊடகவியலாளர் தான் இருந்தேன். 3-2 இப்படி ஒன்று தொடங்கும் போது அது வேறத்தால 2 வருஷம் அந்த வெப்சைட்டே ஃபுல்லாக எங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் செலவழிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த ரொம்ப வளர்ச்சியில் எங்களை பொருளாதார ரீதியாக இருக்கே இல்லை. அந்த டைமில் 2 வருஷமாக இப்போ நாங்கள் எல்லாரும் வச்சேன் தானே செய்தது. நான் வந்து கூடுதலாக இந்த நியூஸ் மார்க்கெட்டிங் அந்த சைட்டுகளை பார்க்குறது, டெக்னிக்கல் சைட்டில் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு வேலை செய்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே இருந்த டீம் தான் நாங்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பங்களிப்பு செய்கிறது ஊடகமாக கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே. பார்க்காண்ட முதலாவது தரம் நாங்கள் செய்யக்க ரமேஷன் வீட்டை வச்சு தான். அப்போ எங்களுக்கு உண்மையிலேயே
டெக்னிக்கலை பற்றி பெருசாக தெரியாது. ரெண்டாலும் என்ன செய்கிறது, ஒரு ஒயராக கொழுவி பார்த்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே விடியவில்லை நாங்கள் ரேடியோ தொடக்கிட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒயராக மாற்றி கொண்டிருப்போம். அப்போ உமாக்கா தான் ரேடியோ அந்த செய்கிறவா. அப்போ அவள் என்ன செய்வான்னு சொன்னால் ஒவ்வொரு காலம் அடிப்பான், நந்தன் இங்கே சத்தம் பெரியல அங்கே சத்தம் பெரியல. நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய கம்பெனியை கூப்பிட்டோ இல்லாட்டி பெரிய காசை கொடுத்தோ இதை தொடக்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை செய்து தான் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ரமேஷனை கூட கம்ப்யூட்டரில் இதாண்டு வேறு செக் பண்ணி சொல்லுவார், ஓகே நந்தன் அதை செய் இதை செய் அப்படி செய்யன்னு சொல்லி ஒவ்வொரு தரம் மாறி ஒன்றை செய்து பார்த்து தான் அதை உருவாக்கினாங்க. பட் நாங்கள் பெரிய கம்பெனியை ஹையர் பண்ணியோ இல்லாட்டி காசை கொடுத்தோ பெருசாக செய்யலை. அப்போ இப்போ வந்து ஐத்தமிழ் ரேடியோ இருக்குது, யூடியூப் சேனலில் ஐத்தமிழ் லைவ் வந்து பெருசாக வச்சிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட. மற்ற 2 மாதிரி மற்ற லைவ் இவெண்ட்ஸ் நீங்கள் இப்போ மெகா பிளாஸ்ட் பொங்கல் பிளாஸ்ட் செய்கிற மாதிரி நிறைய இவெண்ட்ஸ் செய்கிறீங்க. அப்போ அதை விட்டு வேறு எதையும் இருக்குதா இல்லாட்டி இப்போ இந்த 3 தான் மெயின் ஃபோக்கஸாக உங்களுக்கு? எங்கள்கிட்ட ஒரு ஃபண்ட் ரைஸ் ஒரு இதோண்டு வச்சிருக்கிறோம், நோவான்னு சொல்லி. ஓகே, அதுவும் கொண்டு நாங்கள் இதன்றோம். நாங்கள் இந்த ஐத்தமிழ் வந்து இப்போ உருவாயின நோக்கம் உங்களுக்கு சொன்னோம், தேவையை பூர்த்தி செய்வதுதான் ஐத்தமிழ் ஒரு நோக்கம். இப்போ எங்களுக்கு வந்து சொன்னால் இப்போ நாங்களும் சமூகத்தில் வேலை செய்கிற அமைப்புகளோட வேலை செய்கிற வழிவா எல்லா சமூக அமைப்புகளும் வந்து சமபலத்தில் வேலை செய்யணும். இப்போ ஒரு 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 டீச்சரோ இல்லாட்டி ஒரு டான்ஸ் குரூப்போ ஒரு ஆள் வந்து ஒரு இவெண்ட் ஒன்று செய்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட காசு இல்லைன்றதுக்காக அவங்களோட திறமை வெளியில் வராமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு இவெண்ட் நடக்குதுன்னா அந்த இது ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சில நேரம் அந்த லைவ் டெலிகாஸ்ட் செய்கிறதுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாங்கள் யோசிச்சுனாங்கள் அதை நாங்கள் ஏன் ஒரு ஃப்ரீயாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதான் எங்களோட நோக்கம். வந்து என்னென்னு சொன்னால் இப்போ சமூக மட்டத்தில் இருக்கிற அமைப்புகளை, டான்ஸ் குரூ, இப்போ மியூசிக் அகாடமி, இப்போ கோயில் சார்ந்த நிகழ்வுகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்னோட நோக்கம். திரும்பவும் சொன்னால் தேவை இருந்தால் அந்த தேவையில் வர இடைவெளியை ஐத்தமிழ் வந்து பூர்த்தி செய்கிறது தான் எங்களோட நோக்கம். அப்படி தான் ஆரம்பிக்கப்படும். அது இந்தியா இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஒரு 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 பள்ளிக்கூடம் உண்டு, ட்ரிங்கோட 200 வருஷம் பழமையான ஒரு ஸ்கூல் உண்டு, ஒரு பெரிய பிக் மேட்ச் ஒன்று நடக்கிறது. அதை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் செய்யணும். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்ப்பாங்க. அதே மாதிரி நல்லூர் கோயிலாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் கல்வியங்காடு கோயிலாக இருக்கலாம், திருக்கோணேஸ்வரம் ஆலயமாக இருக்கலாம், மட்டக்கிழப்பில் நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆலயம் சார்ந்த சமூக நிகழ்வுகளை வந்து நாங்கள் செய்கிறோம். அதான் நான் அடுத்ததாக கேட்கறதுக்கு கேள்வியா இருந்தது. ஏன்னா இப்ப மொன்ட்ரியல்ல மட்டும் இல்ல, நீங்கள் ஊர்லயும் பார்த்து ஈவன் டொரண்டோல கூட இப்ப ஒவ்வொரு இவெண்ட்ஸ்லயும் அதை என்ன இப்ப கோஆர்டினேட் பண்றீங்க. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது இப்ப மொன்ட்ரியல்ல இருக்கிற ஒரு டீம் தான். ஆனா அதை ஸ்ரீலங்காலையும் ஒரு டீமை வச்சுக்கொண்டு டொரண்டோலையும் ஒரு டீம் வச்சிருக்கிறீங்களா, இல்லாட்டில் இங்க இருக்கிற ஆக்கள் தான் எல்லா பக்கத்தாலையும் சேர்ந்து பேரை செய்யறது? இல்லை, எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. உதாரணத்துக்கு இப்போ டொரண்டோவை பொறுத்தளவுக்கு எங்களோட பெரிய பார்ட்னர் வந்து தமிழ் ஒன் டிவி, அவங்க எங்களோட பார்ட்னர்ஸ். ஜிடிஏ வந்து எங்களுக்கு ஒரு பார்ட்னராக வேலை செய்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இலங்கையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 16 தொடக்கம் 20 பேர் வந்து எங்களுக்காக வேலை செய்கிறாங்க. அதில் வந்து 6 பிராந்திய செய்தியாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைமே அந்த தளத்துலேருந்து நியூஸை தாரது. அவங்க வந்து எங்களோட தலைமை செயலகத்துக்கு அனுப்ப அவங்க வந்து நியூஸ் எடிட்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ அதுக்கு பின்னுக்கும் ஒரு இது இருக்குன்னு சொன்னால் இப்போ அங்கே நடக்கிற இப்போ ஒரு சமூக நிகழ்வாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு செயற்பாடுகளாக இருக்கலாம். அதை வந்து ஒரு சரியான முறையில் ஆவணப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊடகம் தேவையாக இருக்கும். அந்த செய்திகளை வந்து முதல் தர செய்தியை அடுத்து நாங்கள் வந்து சமூகத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேணும். அதுதான் எங்களோட நோக்கம். அப்போ அங்கே வந்து இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்போ ஊடகத்தில் ஆர்வமாக இருக்கிற இளைஞர்களை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது, அவங்க வாலண்டியராக ஒர்க் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு நாங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஊடகத்துலேருந்து எங்கே பழகிட்டு வராங்களுக்கு நாங்கள் அவங்களுடைய சந்தர்ப்பங்களை கொடுத்து அவங்கள எங்களோட ஊடகத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ இங்கே டேயாக இருக்கிற டைமில் அங்கே நைட்டாக இருக்கும். ஆனால் எங்களை அங்கே வந்து ஐத்தமிழாக்கள் இப்போ நைட் வேலை செய்வாங்க. 24 hours ரன் பண்ணுவோம் அந்த ஆஃபீஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அங்கே வந்து கனெக்ட் பண்ணி வேலை செய்கிறாக்கள்லாம் அங்கே இருந்து தான் செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டது டொரண்டோவாக இருக்கலாம். இப்போ அவங்களாவே இப்போ கேட்குறாங்க, இப்போ மீடியா பார்ட்னர்ஸாக வாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் போய் செய்கிறது. பாவமத்தில் நீங்கள் அந்த மரவத்திங்கள் பிள்ளால் சொல்கிற மாதிரி ஒற்றுமை தான் பலம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பார்ட்னர்ஸும் நெட்ஒர்க்ஸும் வச்சிருக்கிறதால தான் இந்த ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது உங்களாலேயே. இப்போ இந்த அடுத்த கேள்வி வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துடுறதுக்கு காரணம் மெகா பிளாஸ்ட்னு சொல்லிக்கே அந்த பிரம்மாண்டம் இருக்கும். நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட், நீங்கள் அந்த சவுண்ட் சிஸ்டம் கொண்டு வர்றது, அந்த பேனல், அப்போ எங்களுக்கு
அந்த எப்படி அந்த ஹை ப்ரொடக்ஷன் நீங்க அப்படி குடுக்குறீங்க? எல்லா தரமும் அந்த மெகா பிளாஸ்ட் வரைக்கும் அந்த ஹை ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த வாவ்ன்னு சொல்றதுக்கு. எப்படி அது நீங்க ஒரு கதை சொல்றீங்களா? எப்படி அது நீங்க செய்றீங்க? மோஸ்ட்லி எல்இடி சம்பந்தமா அவன் தான் நல்லா முடிவெடுக்கிறது. இப்போ பார்த்தா ஒரு விஜய் அவார்ட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கிறது. இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் இப்போ ஆல்ரெடியே உங்களுக்கு தெரியாது 2 months முன்னமே தொடங்கிடுவோம் எவ்ரிடே. ஈவன் இன்றைக்கு கூடி ஒருத்தன் வந்து ரோட்டில் நின்று கொண்டு கையால் படம் கீறித்தான் இன்றைக்கு அனுப்புகிறான். நந்தன நாங்கள் அதுலேயும் ஒரு வலை ஒன்று போட வேணும், அப்படி ஒன்று செய்வோம் இப்படி ஒன்று செய்வோம்ட்டு. ஸோ அங்கட ஒரு என்னென்று சொல்கிறது, இப்போ தமிழ் ஒன் தான் எங்களுக்கு கூட லைக் 90% ஃபுல் ப்ரொடக்ஷன் செய்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எவ்ரிடே அவரோட கதைச்சு கொண்டு இருப்போம். ஓகே எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும். ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு உடனே சொல்லுவோம் நோ இந்த பேனலை போட்டுலாமா ஓமன்ட்டு. அப்போ அதுகளில் பார்த்துக்கிது தான் நாங்கள் உடனே அதை கொண்டு வரது. கொண்டுவந்துட்டு இப்போ இது கையால் கீறி போட்டு இப்போ நீங்கள் அதை பிளான் பண்ணி செய்வோம். முதல் ஸ்டார்ட்டில் எங்களுக்கு எனக்கு இப்போ ஓரளவு எங்களுக்கு ஸ்டேஜில் சைஸுகள் என்ன ஸ்டேஜில் முந்தைய அதுவும் கூட தெரியாது. ஸ்டார்ட்டில் நாங்கள் அவள் கொண்டு வச்சு போட்டு தான் யோசிக்கிறத எப்படி கிடக்கிறதுல ஒரு இடமா போட்டுருந்தாங்க. பட் இப்போ எங்களுக்கு பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி செய்கிற அளவுக்கு இதுன்றோம். அடுத்தது வந்து அந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்க எங்களுக்கு தமிழ் தான் அந்த உங்களோட வாய்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் சான்ஸ் தந்தது. அப்போ அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அப்போ அதோட இந்த கேள்வி வந்து இப்போ இந்த மெகா பிளாஸ்க்கு வர்றது ராப்சிலோன், வாய்ஸன், அத்விக், திஷோக். அப்போ அதோட ஜீவன் இந்தியாவில் அதான். அப்போ கணக்கு ஆர்டிஸ்ட் வராங்க. இப்போ நீங்கள் உங்களை அடுத்த மெகா பிளாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இப்போ புதுசாக வர போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி யார் ட்ரீம் ஆர்டிஸ்ட் யாரா இருக்கும்னு தான் அவர் கேட்குறாரு. இதில் என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த மெகா பிளாஸ்ட்ன்றது வந்து ஏன் உருவாகினதுன்றது எல்லாருக்கும் தெரியும். 2015ஆம் ஆண்டு வந்து நியூ ஸ்டார் ஒரு சின்ன தான் ஒரு 50 பேரோட ஸ்டார்ட் பண்ணது. திரும்ப ஒரு 2 வருஷமாக வந்து அது ஸ்போர்ட்ஸாக தான் நடந்து கொண்டிருந்தது. வாலிபால் அப்படி நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் திடீரென்று எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நாங்கள் இதை வந்து இன்னும் பெருசாகக்கூடாது, எங்களை கலைஞர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களை மாதிரி ஆக்கல நீங்கள் வந்து போடுற எஃபர்ட் வந்து எங்களை இன்னும் கூடுதலாக வேகமாக ஓட வைக்குது. இப்போ நாங்கள் ஒரு மேடையை போட்டோன்னே நீங்கள் ஒரு வாவன்ட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி அதை நோக்கி ஓட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. இப்போ அதுதான் உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா எப்படி இதை கொண்டு வரீங்கன்னு கேட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு போட்டி இருக்குது. நாங்கள் ஒரு மேடை அமைச்சு தந்தாலும் நீங்கள் அதை வந்து அமர்க்களமாக நீங்கள் செய்கிறீங்க. அதை வந்து உங்களை தாண்டி நாங்கள் ஓடணும் பண்ணும்போது அது ஒரு சமூகத்தின் ஒரு வளர்ச்சியாக தான் வருது. இப்போ எந்த டீச்சர்ஸ் என்றாலும் வளமையாக ஆடுற டான்ஸை விட எங்களதில் ஒரு வித்தியாசமாக தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு காம்படிட்டராக மாறணுமெண்டா நாங்கள் அந்தளவு தூரம் எங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு எங்களுக்கு. உண்மைதான். அதுதான் அதுன்ற நோக்கம். யாராவது வந்து டொரண்டோ, மான்ட்ரியல் என்னும் போது எங்களுக்கு எப்பயும் எங்களுக்கு ஒரு போட்டித்தன்மை இருக்கணும். ரைட், அவங்க எங்களை பார்க்குறது வந்து நாங்கள் ஒரு டொரண்டோ, மான்ட்ரியல்னா மான்ட்ரியல் ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு சனத்தொகையில் குறைஞ்ச இடம். அவங்க வந்து எல்லா தேவையும் இருக்காது. ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா ஒரு $70,000-80,000 செலவழித்து எங்களோட பிள்ளைகளுக்கான மேடை இது. அவங்க வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் சில பேர் எங்கிட்ட கேட்டவங்க ஏன் வந்து நீங்கள் வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரீங்கன்ட்டு. முதலாவது இப்போ அது ஒரு பிராண்ட். மெகா பிளாஸ் பிக்கிமேக் தமிழ் ஃபர்ஸ்ட் நியூஸ் செய்கிறது ஒரு பிராண்ட். இப்போ இந்த பிராண்டுக்குள்ளே வந்தது பிறகு வந்து இந்த எக்ஸ்பென்ஸை வந்து உங்களை மாதிரி எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுறீங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து இது வந்து கியூபெக்கில் இருக்க தமிழ் தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பங்களிப்பை செய்யணும். மொத்தத்தில் பார்த்தோம்னா எங்களை விட கூட பங்களிப்பு செய்கிற கியூபெக்கில் இருக்க தமிழாக்கெல்லாம் கூட எல்லாரும் செய்யலாம். பிஸ்னஸ் மேன் ஒரு காசு கவர்மெண்ட் நாங்கள் எடுக்கல இது வரைக்கும். ஆனால் இந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னால் இப்போ எங்களை பார்ட்னர்ஸ் இப்போ கூட இப்போ நாங்கள் தமிழ்வன் வந்து சொன்ன மாதிரி தமிழ்வன் வந்து டொரண்டோவில் செய்கிற ப்ரொடக்ஷனை விட பெரிய ப்ரொடக்ஷன் செய்கிறவங்க. ஏறத்தாழ அவங்கள ஒரு 10-15 பேர் அவங்களோட வாரது மாத்திரம் இல்லை, அவங்கள்ட்ட இருக்க ஃபுல் ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் ஃபுல்லாகவே இங்கே வரும். 53 ஃபுட் 53 ஃபுட் பெரிய கண்டெய்னர் ஃபுல்லாகவே இங்கே வரும். அதை பூட்டுறது 1 டேக்காக நாங்கள் செலவழிக்கிறது வந்து எத்தனை நாள் செலவழிக்கிறோம்? 4 days ஆல்மோஸ்ட். டெக்னீஷியன்லேருந்து எவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்குது, அவங்கள அவ்வளோ தூரமாக எஃபர்ட் போடுறாங்க. அது திரும்பவும் சொல்கிறது நீங்கள் தான் ஓட வைக்கிறீங்க, நாங்கள் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்களும் வந்து இப்போ நாங்கள் எஸ்என் டான்ஸ் ஸ்கூல் ஆடுறதால எங்களுக்கும் அது தெரியுது. என்னடா இப்போ இந்த வருஷம் கூட நீங்கள் சர்ப்ரைஸாக வந்து இங்கே சொல்லிடலாம். இப்போ நீங்கள் சர்ப்ரைஸாக கேட்குறீங்க, மற்ற நிறைய பேருக்கும் அப்படி நீங்கள் கேட்குறீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, போன ப்ரோக்ராமுக்குலாம் இப்போ போன தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் ப்ரோக்ராமுக்கும் ஸ்பெஷலாக நீங்கள் கேட்கலாம். அது எங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உற்சாகம் கொடுக்கும். அதே போல தான் வேறு கலைஞருக்கும் அந்த உற்சாகம் கொடுக்குது. அப்போ இப்போ அந்த வழியில் பார்க்கல, இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வச்சு பார்க்கல, கம்யூனிட்டிக்கு நீங்கள் நல்லதை தான் செய்ய போறீங்க. இப்போ வரப்போகிற கேள்வி வந்து இப்போ பர்சனலாக எடுக்காமல் சும்மா ஜெனரலாக தான் கேட்குற வேண்டாம். இப்போ நல்லது செய்ய போய்க்கல நிறைய கம்ப்ளைண்ட்கள் வரும். இப்போ சில ஆட்கள் வந்து அதை ஹேட்டா
இப்ப இவ அந்த அதுல இருக்கிற அந்த கெட்டதை தான் பாப்பீனும். அப்ப அப்படி நிறைய கெட்டது வந்து உங்களோட காதல வந்து விளையக்கல நீங்க என்னென்ன அதை தாண்டி போறீங்கன்றத வந்து நமக்கு மோட்டிவேஷனா கேட்கறதுக்கு இருந்தாங்க. ஏனென்றால் உங்களை போல நீங்க பெரிய கால் வைக்கிறீங்க, சின்ன கால் வைக்கிற ஆக்களே வந்து சில ஆக்கள் வந்து ஒரு சின்ன இது காதல விளையக்கல கூட அதை விட்டுடுவீங்க. அப்ப விட்டு நிறைய டேலண்ட் வேஸ்ட் ஆகுது. அப்ப அந்த டேலண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? இல்ல நீங்க கேட்ட கேள்வி நல்லது. என்னன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ஒரு 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 சமூகம் வளரும் போது வந்து எல்லாரும் தனி மனிதர்கள். இப்ப ஆமா. எல்லாருக்கும் வந்து ஒரு போட்டித்தன்மை உள்ள ஒரு ஒரு சமூகம் தான் மனிதன் என்று சொல்றது. எல்லார்கிட்டையும் வந்து போட்டித்தன்மை இருக்கு. அந்த போட்டி வந்து எப்பயும் ஆரோக்கியமானது இருக்கணும். ஆமா. ஒருத்தர் விழுத்தாம நாங்கள் போட்டி போடும்போது என்ன செய்வோம், ஒரு சமூகம் வளரும். அப்போ ஒரு பக்குவமா அதை கையாளக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையும் கையாண்டு கொண்டு சமூகத்தை மேல வளர்த்துவாங்க. எங்களுக்கும் ஆரம்ப கட்டத்துல சில விமர்சனங்கள், சில குறைபாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அவங்க அது காம்படிஷன் இல்லை, அவங்களே யோசிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறது நல்லா தானே இருக்குது. இதே நாங்கள் வந்து எங்களுக்குள்ள சண்டை பிடிப்பான் அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு ஒற்றுமைன்றது தானாவே வரும். அது நான் திரும்ப எங்களோட கோஷமே வந்து ஒற்றுமையே எங்கள் பலம், ரைட்? அப்போ அதுன்ற நோக்கம் வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் இப்போ ஒரு ஆள் வளர்ந்து வரும்போது அது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ காலம் இருந்த சமூகத்தில் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரும்போது, ஆனால் அது திரும்ப தொடர்ச்சியாக நாங்கள் அதை கையாண்டு கொண்டு வரும்போது பக்குவமான முறையில் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கதைக்க வேணும். விட்டு கொடுப்பு வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து இப்போ ஆரண்டு சொன்னாலும் நாங்கள் எல்லாரோடையும் போய் இறங்கி கதைப்போம். அது சின்ன பிள்ளையாக இருக்கலாம், பெரிய ஆளாகவும் இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அந்த கருத்தை உள்வாங்குவோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் நாளைக்கு நீங்கள் மீட்டிங்னு சொல்லி யாராவது ஒரு அமைப்பு கூப்பிட்டா, என்ன ஒரு தனிப்பட்ட ஆள் கூப்பிட்டாலும் நாங்கள் உடனேயே எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிக்கிட்டு போய் அவளோட கதைச்சி அவையோட கருத்தை உள்வாங்கி எங்களோட நிலப்பாடை வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவைகளுக்கு. அப்போ அது பிறகு அவியல் பார்ப்பிட்டும் ஓகே இது சரியாக தான் அவியல் போயிடும், சரியான விஷயம். மற்றது எல்லாத்துலேயுமே ஓப்பன் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி, அது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் அதில் அதுதான் இப்போ உடனே இன்றைக்கு நேற்று கணக்கு போட்டால் இவர் உடனே எக்ஸலில் போட்டு வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் போடுவேன். ஆமாம். அது என்னத்துக்காண்டி என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியக்குள்ள இது எல்லாருமே கதைக்கக்குள்ள அது ஒற்றுமை வந்து தானாகவே வளர்ந்து கொண்டு போகுது. இரண்டாவது ஒளிவு மறைவு இல்லை, அந்த ஒளிவு மறைவு தான் கூட எல்லாரையுமே உண்டாக்குது. நீங்க அதை சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது என்னடா சொன்னீங்க, இப்ப சின்ன பிள்ளை இருந்தாலும் நீங்க ரங்கி போய் கதைப்பீங்க. ஈவன் உங்களோட டீம்லயே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கவரேஜ்ல இப்ப கோயில்ல கவரேஜ் எடுத்துக்கொண்டு கேட்கல கூட எப்பவுமே சின்ன பிள்ளைகள் தான் இப்ப இருப்பீங்க கேமராக்கு பின்னுக்கு. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு 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 ஜெனரஸா இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் சான்ஸ் கொடுத்து அவையில நம்பி வந்து ஒரு வேலையை கொடுக்கறதே என்ன பொறுத்தவரையிலோ அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்ப அப்படி நீங்க அடுத்த ஜெனரேஷனை சப்போர்ட் பண்றதால தான் நான் நினைக்கிறேன் ஆய் தமிழ் இப்ப இன்றைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப அந்த நோட்ல எங்களுக்கு இருந்த கேள்விகள் அந்த தான் உங்களுக்கு எதையும் எக்ஸ்ட்ராவா மெகா பிளாஸ்டர் பத்தி எதையும் சொல்றதுக்கு இருந்தது, அதையும் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாட்டி எதையும் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படி எதையும் இருக்கிறீங்கம்மா? மெகா பிளாஸ்ட்டை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மெகா பிளாஸ்ட் வந்து இதோட வந்து 11வது வருஷம். ஆமாம். 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வந்து 2026ஆம் ஆண்டு வந்து 11வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு மேடை தான். இப்போ ஆரம்ப கட்டத்தில் சொன்னவங்க 100க்கு 100% நீங்கள் வந்து ஏனோ தனியாக ஒரு தென்னிந்திய பாடல்களில் மட்டும்தான் நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னா இல்லை, அது வந்து ஒரு பிரச்சாரம். அது நாங்கள் இப்போ ஒரு கலைஞருக்கு வந்து தமிழ் என்ற ஒன்று தான் இருக்கே தவிர தென்னிந்தியா ஈழம் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு ஒரு மேடை கொடுக்குறாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஒரு மேடை கொடுக்குறோம். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து தமிழர்களாக வளரலாம். அதுதான் எங்களோட நோக்கம். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாய்ஸன் கூட இந்தியாவில் வந்து சன் டிவியில் வந்து அந்த குக்கிங் ஷோவிலையும் பாட அந்த ஷோவில் பங்கு பெற்றினது, அதில் வந்து சில மேடைகளால் இன்னும் கூட எக்ஸ்போஸ் ஆகினது, ரைட்? அது மாதிரி தான் இப்போ அவங்க வந்து இப்போ இந்த மேடையில் கூட எங்களோட கலைஞர்கள் கிபேக்கில் இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 60% அவங்களோட டைம், அதுக்கு பிறகு வந்து தான் நாங்கள் வந்து வாய்ஸன் ஆகிறது இருக்குது. அதை விட வந்து இந்தியாவிலேருந்து சி தமிழ்லேருந்து ஜீவன் என்று சொல்கிற ஒரு பின்னணி பாடகராகவும் இருக்கிறார். அவரோட சி தமிழில் ஒரு டேலண்டட் ஒரு சிங்கர் அவர் வாரார். அதை விட வந்து கூடுதலாக வந்து இந்த மேடையில் வந்து இன்னொரு விதத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ அண்மை காலமாக நாங்கள் ஊக்குவிச்சு கொண்டு வர வேண்டாம், ஜங் ஆக்களை தான் நாங்கள் கூடுதலாக சந்தர்ப்பம் கொடுத்து இந்த பாடகர்கள் கூட எல்லாமே வந்து இளம் தலைமுறையில் தான் நாங்கள் வளர்க்குறது. அதோட மட்டும் இல்லாமல் இவங்க தென்னிந்தியாவிலேருந்து வர பாடகர்களோட சேர்ந்து பாட விடுறது. இதனோட என்ன செய்ய போகிறதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து இவங்க கற்றுக்கொண்டு மேடையில் வந்து கூச்சம் இல்லாமல் தங்களோட திறமையில வெளிக்கொண்டு வர்றதுக்கும் முதலாவது அவங்க தாங்களே ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெரிய சிங்கர்ஸோட பாடும்போது அந்த சந்தர்ப்பங்களை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறது தான் இது நோக்கமாக இருக்கும். இதை விட மெகா பிளாஸ்டில் வந்து நோவையாக நீங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி காலமுறையிலேருந்து ஆரம்பிக்கும். அது ஒரு கொண்டாட்டம், ஒரு நாள் கொண்டாட்டம். இதில் காலமுறையில்
சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் நடக்கும். திரும்பி நியூசிலாந்து இது நடக்கிற அந்த வாலிபால் டூர்னமெண்ட் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய மேடை நிகழ்ச்சியெல்லாம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 11 மணி மட்டும் நடக்கும். இதில் வளமையான கடைகள் வந்து கனமா உணவகங்கள் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் இதில் வந்து இருக்கிற அனுசரணையாளர்கள் அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த இதை வந்து நாங்கள் நடத்த இயலாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வழங்குற பங்களிப்பு வந்து பெரிய அளவான பங்களிப்பு. நான் நினைக்கிறேன் கிபெக்கில் கொடுக்குற அதையாவே முன்னுக்கு வந்து அந்த பங்களிப்பை தெரியணும். தொடர்ச்சியாக செய்கிறவங்க. இப்போ நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நாங்கள் இந்த 11 வருஷமும் எங்களோட தொடர்ந்து பயணிச்சு கொண்டுக்கிறோம். நாங்கள் இவங்கள்ட்ட இப்போ சில பேர் இதில் போஸ்டரில் போட்டிருக்காங்கள்ட்ட நாங்கள் அனுமதி கூட கேட்க தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் போட்டுருக்கீங்க. அப்படி வந்து அவங்க தொடர்ச்சியாக தர பங்களிப்பு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னால் வந்து இப்போ 1-2 பேர் தான் முன்னுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வாலண்டியர் டீம் ஒன்று ஒர்க் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர். ஆனால் சில பேருக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நடத்துறதுனா கஷ்டம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை என்ஜாய் பண்ணி செய்கிறோம். எங்களுக்கு அதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுது. நாங்கள் அதில் போய் ஒரு பகுதியை தான் செய்கிறோம். இப்போ ஒருத்தரும் தங்களோட பொறுப்பான வேலையை தாங்களே எடுத்து செய்யணும். அப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான்ன்றதை பிளானை மட்டும் சொல்லி போட்டு டைமை கொடுத்தோம்னா அந்தந்த வேலையை அவைய செய்து தரதால சரியான ஈஸியாக இருக்குது. இதில் ஒருத்தர் முன்னுக்கு ஒருத்தர் பின்னுக்கண்டு இல்லை, எல்லாருமே இருக்கிற முழு பேருமே ஒரே மாதிரி தான். இப்போ பிரச்சனை வாரடங்களில் மட்டும்தான் இப்போ ஏதாவது அவங்களால தீர்க்க முடியாது ஒரு நிலைமை வந்தால் தான் நாங்கள் அந்த இடத்துல போய் அவங்க உதவி செய்ய வேண்டி வரும். மற்றபடி அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து அதை ரன் பண்ணும். இது கிட்டத்தட்ட எங்களோட மரபு திங்கள்கிற செட்டப் தானே. ஒரு 30-32 அமைப்பு ஒன்று சேர்ந்து வேலை செய்வாங்க. ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். அவங்க எல்லாரும் வந்து ஒரு நாள் அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்கில் வந்து ரன் பண்ணுவாங்க. அந்த ஒரு மெஷினரி ஒர்க் பண்ணும். அதை நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் எங்களோட வேலை. அவ்வளோதான். வேற பெருசாக ஒன்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் தான் அதுக்கு உரிமையாளர் என்று சொல்கிறோம். அப்படி ஒன்றும் எல்லாருமே ஒரே மாதிரி தான். இதை நாங்கள் பழக்கி சின்ன ஆக்களுக்கு நீ அடுத்தடுத்த இதை பழக்கி விட்டோம்டா அப்படியே ஸ்ட்ரக்சர் வேண்டாம். இது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்க வேணும். இப்படி ஒன்று இனி வரப்போகிற தலைமுறை வந்து அதை கையில் எடுத்தால் நாங்கள் பின்னுக்கு நின்று சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி தான் நான் கொடுத்து கொண்டு வரோம் ஒவ்வொரு வேலைக்கும். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்தால் இப்போ ஸ்போர்ட்ஸில் இப்போ முதல் கலை செய்து கொண்டு இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு வரார்கள். இப்போ அதே மாதிரி நிலிஷா வந்து அந்த கேர்ள்ஸ் டீமில் செய்து கொண்டு இருந்தால் அவை கீழே வர யங் ஜெனரேஷன். இப்போ எங்களுக்கு கீழே வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லாமல் தேடிக்கொண்டு இருக்கோம். நாங்கள் அதுக்கு தான் உங்களை போல் ஜாங் ஆக்களோட கூட சொல்கிறாங்க, தம்பியா வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எனக்கு விஷயம் எங்களை விட தெரியும். பட் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டால் தான் அது இதாக்கலாம். அப்டேட்டடாக இருக்கிறாக்கள் அதில் இருந்தால் ரிசார்ட்டை சொன்னதான் கேட்டுனான், இப்படி நீங்கள் சொல்லித்தரணும், இப்படி வாங்கோ, வியாழக்கிழமை வந்து காட்டித்தாங்கோ சில விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு எங்களை விட கணக்கு ஐடியா தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிங்கன்னா இதை விட நாங்கள் என்ன பிரமாண்டமாக செய்யலாம். இப்போ நீங்கள் கட்டாயம் இதுகளில் எல்லோரும் சேர்ந்து செய்வோம். அதே மாதிரி இது உங்களோட ஈவெண்ட், எல்லோரும் வந்து நின்று செய்யுங்க. யாருக்கு என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்தந்த பாட்டு செய்வோம். என்ன நாம் வந்து கூட இன்ட்ரெஸ்ட் ஆனது இதுகளில் தான், சவுண்ட், எல்இடி லைட், அது இதுண்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். அப்போ அதை தான் 100% நான் பார்ப்பேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, வெளியில் பார்க்குற எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவையோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதண்டெல்லாம் அதை செய்து கொடுப்போம் கட்டாயம். அதே மாதிரி வரவு திங்கள் வரும். அதில் 100% ஜங்கை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள் எங்கே என்றாலும் என்ன இடத்துல இருந்தாலும் அவையெல்லாம் எல்லாம் செய்யணும் மோடி. அதை நாங்கள் கண்டினியூவாக செய்வோம். இவர் ஒரு கேள்வி கேட்டவர், அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்டு, நீங்கள் இப்போ அடுத்த மெகா பிளாஸ்ட்ல என்ன செய்வீங்க சொல்லிட்டு இப்போ உங்களோட ட்ரீம் கெஸ்ட் இப்போ அடுத்ததாக யார்? இப்போ நீங்கள் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறீங்க. கோபிநாத் சார் அவரை கொண்டு வந்திருக்கிறீங்க. பிரைம் மினிஸ்டரே, அந்த காலத்தில் இருந்த பிரைம் மினிஸ்டரே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படி இப்போ எங்களோட படியல் ராப்சலோனாக்கில் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ யார் அடுத்தது என்னன்ற மாதிரி? அடுத்தது என்னென்னு சொன்னால், இப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட வயசில் தான் நாங்கள் கூட இருப்போம். ஆனால் நாங்கள் உங்களை மாதிரி தான் புதுசாக ஒரு யங் ஜெனரேஷனாக என்னத்தை விரும்புகிறாங்களோ அதை நோக்கி போகிறது. அந்த ஒரு நெட்வொர்க்கிங் சரியாக இருக்கணும், போகிற பாதையும் சரியாக இருக்கணும். இப்போ அதை நாங்கள் இப்போ முன்கூட்டியே எங்களால் கணிக்க முடியாமல் இருக்கேன்னு சொன்னால், இப்போ முதல் அனிருத்திருந்தே இப்போ சாய் வந்திருக்கிறார். ரைட், அப்போ நாங்கள் எங்களோட தேடல் எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கோம். அதனால நாங்கள் இப்போ ஒன்றும் மட்டுப்படுத்தப்படி ஒன்றும் சொல்ல முடியாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி லேட்டஸ்டாக என்னத்தை யங் ஜெனரேஷன் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்களோ அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோம். கூட அவையோட நாங்கள் என்ன செய்கிறோம்னா போய் கேட்குறது. யார் இப்போ எங்களுக்கு தெரியாது ஜங்கில் யார் இப்போ அப்போ நாங்கள் கேட்போம். இப்போ உங்களை யங் ஜெனரேஷன் இப்போ கேட்போம், யார் ஆக்கள் இப்போ இதாக இருக்கிறோம், இப்போ என்ன பாட்டு இதாக இருக்குது. கூட நீங்கள் கேட்குற பாட்டை நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போ நாங்கள் போய் அவையிட்ட கேட்டு போட்டு தான் அதுக்கு பிறகு தான் முடிவு எடுப்போம். பேருந்து நாங்கள் அதை போய் தட்டி பார்த்துட்டு தான் பிறகு முடிவு எடுக்கிறது. ஓகே, யங் ஜெனரேஷன் இதாக விரும்புது என்று சின்ன ஆக்கள்கிட்ட கேட்குறோம் நாங்கள் கூட.
அன்றைக்குல அதுலயே உங்களோட அந்த ஆர்வம் தெரியுது அப்படின்னா இப்ப இன்றைக்கு அடுத்த தலைமுறையை கேட்டு செயல்படுறீங்க இன்றைக்குல அது வந்து அதான் உங்களோட வெற்றிக்கும் பெரிய காரணம். ஜூலை 11 மெகா பிளாஸ்ட் வந்து வெற்றிகரமா நடக்கிறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கும். ஏனென்றால் நீங்கள் வந்து இந்த காலத்துல என்ன ஆட்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை கொண்டு வந்து அதுல ஒரு சந்தோஷத்தை பாக்குறது வந்து ஐத்தமிழ் டீமுக்கு உண்மையா கைதட்டிய அந்த ஒரு இதுக்கு. அப்ப இதோட கைஸ் ஜூலை 11 காலையில இருந்து மாலை மட்டும் சாப்பாடு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அப்ப ஸ்போர்ட்ஸும் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஃபன் பண்ணுவோம். ஸோ ஜூலை 11 எங்கட படியல் மற்றும் ஜீவன் அவர்களோட பாடகர் அவர்களோட ஃபன் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டான்சஸ் குரூப் எஸ் அதான் எங்களை மறந்துட்டேன். கியூபெக்ல இருக்கிற நிறைய டான்சர்ஸ், சிங்கர்ஸ், லோக்கல் டேலண்ட் எல்லாரும், அதாவது SM டான்ஸ் க்ரூ, ஸ்டேஜ் பிரேக்கர்ஸ், ஆக்ராதி டான்ஸ் அகாடமி, கவினாலயா, அப்படி நிறைய பரதநாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றானண்டு பிரமாண்டமாக்க போற மேடை தான் மெகா பிளாஸ்ட். ஸோ எல்லாரையும் ஜூன் 11 சந்திப்போம். This is July 11 சந்திப்போம். This is iTamil and S+. Thank you so much. Thank you.